ஒரு கோடீஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பு அரை கோடீஸ்வரன். அதாவது 50 லட்சம் ரூபாய்க்கு அதிபதியா எப்படி ஆறது அப்படிங்கிறதுக்கு உதாரணமா ஒரு 13% வருமானம். என்னோட இலக்கு வந்து குழந்தைகளோட படிப்பு செலவு அப்படின்னு சொன்னால் எவ்வளவு வருடம் கழித்து வந்து அந்த முதலீடு வந்து உங்களுக்கு தேவையா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க் எடுக்கும் தன்மை. நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம். இன்னைக்கு எல்லாருமே வந்து ரிஸ்க்கை வந்து நான் அதிகமாக எடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ரிஸ்க் எடுக்காம ஓரளவு குறைந்த ரிஸ்க்ல எந்த மாதிரி இந்த 50 லட்சம் ரூபாயை சேமிக்க முடியும். ஒரு சராசரியா வந்து ஒரு 13% வருமானம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 50 லட்சம் ரூபாயை 5 வருஷத்துல வந்து சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை 90 கிட்ஸ் சொல்லலாம். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு 50வது வயதுலையோ இல்லை ஒரு 40வது வயதுலையோ அவங்க வந்து ஒரு அரை கோடிக்கு வந்து சொந்தக்காரர் ஆகிறதுக்கு வந்து என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வருடம் அப்படிங்கிறது வந்து 10 வருஷத்துலேயே முடிக்கலாம். இல்லை எனக்கு வந்து 10 வருஷத்துல நான் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஒரு 7 வருஷம் 8 வருஷத்துல முடிக்கலாம். இல்லை 5 வருடத்துல வந்து அடையணும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் மூலம் அவ்வளோ பணம் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ஜாஸ்தியாகி ஒரு 7 வருஷம் 5 வருடம் இல்லாமல் 7 வருஷத்துலேயே வந்து நீங்கள் வந்து அந்த அரை கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இப்போ 2K கிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லக்ஸுரி கார் வாங்குறது ஒரு லட்சியமா இருக்கலாம், இல்லை வீடு வாங்குறது ஒரு லட்சியமா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். வணக்கம், நான் ஸ்ரீதரன் பேசுறேன். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கோடீஸ்வரன் ஆகிறது எப்படி அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய லட்சியமா இருக்கு. ஸோ அந்த கோடீஸ்வரன் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு 2வது ஸ்டெப்பை வச்சுக்கிட்டு அதுக்கு முதல் படியா வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய், ஒரு அரை கோடீஸ்வரன் அப்படிங்கிறது எப்படி ஆகிறது, அந்த ஒரு 50 லட்சம் ரூபாயை வந்து எப்படி சேமிக்கிறது, கூடிய சீக்கிரமா வந்து அந்த 50 லட்சம் ரூபாயை எப்படி அடையிறது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 50 லட்சம் ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னாக்க எல்லாருமே இன்னைக்கு வந்து முதலீடு அப்படின்னு வரும்பொழுது ஒரு வைப்பு நிதி, இல்லைன்னா வந்து டைரக்டா வந்து ரிஸ்க் எடுத்து ஒரு ஈக்விட்டி ட்ரேடிங், இல்லைன்னா வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் போறேன் அப்படின்ற மாதிரி தான் போறோம். ஒன்று இந்த பக்கம் இருக்காங்க, இல்லை அந்த பக்கம் இருக்காங்க. ரிஸ்கே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7% வைப்பு நிதியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7% தான் வருமானம் வரும். ஸோ அந்த 7% வருமானத்தை வச்சு ஒரு 50 லட்சம் ரூபாய் ஒரு 5 வருடங்கள்ல வந்து சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு 70,000 75,000 வரைக்கும் வந்து மாதம் சேமிப்பு வந்து இருக்கணும். ஒரு சாதாரண மனுஷன் ஒரு நார்மலா ஒரு ஆஃபீஸ்ல வேலைக்கு போறவங்களால மாதம் ஒரு 75,000 ரூபாய் வந்து சேமிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அது ஒரு முடியாத நிலைமை தான். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈக்விட்டி ட்ரேடிங், அந்த டே ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை இதுவாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு சிறந்த முதலீடாக இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சில நாள் வருமானம் வரும், ஒரு சில நாள் வருமானம் வராது. அதே மாதிரி அதில் ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்காம ஓரளவு குறைந்த ரிஸ்க்ல எந்த மாதிரி இந்த 50 லட்சம் ரூபாயை சேமிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே வந்து ஒரு நல்ல திட்டங்களா, சிறந்த திட்டங்களா தேர்ந்தெடுத்து அதுல வந்து ஒரு லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் மல்டி கேப், ஸ்மால் கேப், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல நம்ம போகும் பொழுது ஒரு லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 12% வரைக்கும் வருமானம் வரும். ஒரு மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 15% வருமானம் வரைக்கும் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஸ்மால் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18% வரைக்கும், அதாவது நீண்ட கால அடிப்படையில், அதாவது ஒரு 5 வருடம் 7 வருடம் 10 வருடம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது 12 to 18% வரைக்கும் உங்களுக்கு மிட் கேப், லார்ஜ் கேப் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல எடுக்கும்போது வருமானம் வரும். ஆனா நான் சொல்றது என்னன்னா இந்த காம்பினேஷன்ல நீங்க எடுத்தாலுமே ஒரு சராசரியா வந்து ஒரு 13% வருமானம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 50 லட்சம் ரூபாயை 5 வருஷத்துல வந்து சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 59,000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இந்த 59,000 ரூபாயை வந்து தொடர்ந்து ஒரு எஸ்ஐபியில மாதம் முதலீடு பண்ணிட்டு வந்தாக்க 5 வருடத்துல 13% வருமானம் வரும் பட்சத்தில் உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஈஸியா பண்ணலாம்.
ஆனா எனக்கு வந்து அந்த 59,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமான தொகை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, இதுவே வந்து ஒரு 5 வருடத்துக்கு பதிலா ஒரு 10 வருஷமா வந்து நீங்க ஆக்குனீங்க. எனக்கு 5 வருஷத்துல ஆக முடியாது. இப்ப குறைந்த சிறிய தலைமுறையினர் இருக்காங்க. அதாவது 2000 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்ல 90 கிட்ஸ் சொல்லலாம். ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒரு 50வது வயதிலயோ, இல்ல ஒரு 40வது வயதிலயோ, அவங்க வந்து ஒரு 1/2 கோடிக்கு வந்து சொந்தக்காரர் ஆகுறதுக்கு வந்து என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 வருடம் அப்படின்னு வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்தாலே, மாதா மாதம் 20,000 ரூபாய் முதலீடு செய்தால் 15 வருடத்தில் 13% வருமானம் வரும் பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியா வந்து அந்த இலக்கை வந்து அடைய முடியும். இதுவே எனக்கு அதுவும் வேண்டாம் சார். எனக்கு பொறுமையா பண்ணா போறோம். எனக்கு அமௌண்ட் வந்து கம்மியா தான் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட காலத்த வந்து ஜாஸ்தி பண்ணுங்க. அதாவது 20 வருடத்துல நீங்க கோடீஸ்வரன் அதாவது ஒரு அரை கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து மாதா மாதம் 10,000 ரூபாய் முதலீடு செய்தாலே போதுமானது. ஸோ அதனால அந்த ஒரு கோடீஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பு அரை கோடீஸ்வரன். அதாவது 50 லட்சம் ரூபாய்க்கு அதிபதியா எப்படி ஆறது அப்படிங்கிறதுக்கு உதாரணமா ஒரு 13% வருமானம் 5 வருடமோ 10 வருடமோ இல்ல 20 வருடமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆக்சுவலி ஒரு 60,000 ரூபாய் 5 வருடத்துல வேணும் அப்படின்னா 60,000 ரூபாயும், இதுவே வந்து ஒரு 10 வருஷத்துல ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாயும், ஒரு 15 வருஷத்துல ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் முதலீடு செய்தாலே நீங்கள் அரை கோடீஸ்வரன் ஆக முடியும். ஸோ எவ்வளவு தொகை மாதம் மாதம் முதலீடு செய்யறது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இதுக்கு அடுத்து வேற என்னென்னலாம் வந்து நமக்கு தேவை? என்னென்ன இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்னென்ன மாதிரி டிசிப்ளினா இருக்கணும்? அந்த டிசிப்ளின் என்ன வேணும்? வேற என்னென்னலாம் வந்து அந்த முதலீட்டுல வந்து பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த தொகை அப்படிங்கிறது வந்து அந்த மாதம் 10,000 முதலீடு செய்து 15 வருடம் பண்றீங்களோ, இல்ல வந்து 20,000 10 வருடம் பண்றீங்களோ, எதை செய்தாலும் உங்களால வந்து ஆக்சுவலி வந்து மாதம் மாதம் அந்த தொகையை எடுக்காம நீண்ட கால அடிப்படையில முதலீடு செய்யணும். என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த பணத்தை வந்து நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர்ந்து அந்த டிசிப்ளினா மாதா மாதம் அந்த தவணை அந்த எஸ்ஐபியை வந்து கண்டினியூ பண்ணும்பொழுது தான் இந்த இலக்கை அடைய முடியும். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சில ஸ்கீம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த ஸ்கீமை வந்து நம்ம அடிக்கடி வந்து திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னா, ஒரு குறைந்தது ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறை, இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அந்த போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு, அந்த எந்தெந்த ஃபண்டு வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கு, ஏன் நல்லா பண்ணிட்டு இருக்கு, இன்கேஸ் வந்து ஃபண்டு நல்லா பண்ணல அப்படின்னா, ஏன் நல்லா பண்ணல அப்படிங்கிற ஒரு 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 ஆலோசனை, அது நீங்க ஒரு நிதி ஆலோசனை பார்த்து நீங்க அந்த ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போர்ட்ஃபோலியோ மாத்தணும் அப்படின்னா அதை மாத்திக்கிட்டு கரெக்டா நீங்க வந்து அந்த டிசிப்ளின்டா போனாதான் அந்த இலக்கை வந்து அடைய முடியும். மூணாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எனக்கு வருமானமே கம்மி, என்னால 10,000 கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாது, இப்ப 5 வருடத்துல வந்து ஒரு அரை கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னா, நான் வந்து சொன்னது மாதிரி மாதம் வந்து எனக்கு 60,000 ரூபாய் முதலீடு பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இப்ப வந்து வருமானம் அவ்வளோ இல்லை அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற தொகையை வச்சு இப்ப இமிடியேட்டா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு எவ்ரி இயர் உங்களோட சம்பளம் வந்து எவ்ரி இயர் வந்து உயரத்தான் போகுது. அதாவது இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா ஒரு சிறிய தொகையாச்சும் வந்து உங்க சம்பளத்துல உயரும். நீங்க வருடா வருடா இந்த எஸ்ஐபியை வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு சொல்லுவோம். வருடா வருடா ஒரு 10% இல்ல வந்து ஒரு 20% நீங்க அதிகம் பண்ணினீங்க அப்படின்ற பட்சத்திலையும் நீங்க அந்த கால வருடங்கள், அதாவது 15 வருடம் அப்படிங்கிறது வந்து 10 வருஷத்துலயே முடிக்கலாம். இல்ல எனக்கு வந்து 10 வருஷத்துல நான் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஒரு 7 வருஷம் 8 வருஷத்துல முடிக்கலாம். இல்ல 5 வருடத்துல வந்து அடையணும் அப்படிங்கிறது ஸ்டெப் அப் எஸ்ஐபி மூலம் அவ்வளவு பணம் என்னால பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் ஜாஸ்தியாகி ஒரு 7 வருஷம் 5 வருடம் இல்லாமல் 7 வருஷத்துலயே வந்து நீங்க வந்து அந்த அரை கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதனால உங்களால முடியலை அப்படிங்கிறத விட இன்னைக்கு இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருடா வருடா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீடை வந்து அதிகப்படுத்தும் பொழுது, அது ஸ்டெப் அப் எஸ்ஐபி அந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களோட அரை கோடீஸ்வரர் லட்சியத்தை வந்து சீக்கிரமாவே வந்து உங்களால அடைய முடியும்.
ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, முதலீடு அப்படின்னு வரும்பொழுது, எல்லாருமே வந்து இந்த பொருள வாங்கலாமா? இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா? அந்த ப்ராடக்ட் வாங்கலாமா? அப்படின்னு தான் வந்து ப்ராடக்ட் பேஸ்டா போயிடுறாங்க. அதாவது எப்படி சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன என்ன சமைக்க போறோம் அப்படின்னு தெரியாமலே மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வர கதை தான். ஸோ அது இல்லாம, என்ன இலக்கு? உங்களோட இலக்கு என்ன? எனக்கு வந்து குழந்தைகளோட படிப்புக்காக நான் செலவு பண்ண போறேனா? இல்ல வந்து குழந்தைகளோட திருமணத்துக்காக செலவு பண்ண போறேனா? இல்ல என்னோட அதாவது ஓய்வு நிதிக்காக நான் வந்து இந்த பணத்த வந்து சேமிக்கிறேனா? அப்படிங்கிற உங்களோட இலக்கை முதல்ல நிர்ணயிங்க. இப்போ 2K கிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு லக்ஸுரி கார் வாங்குறது ஒரு லட்சியமா இருக்கலாம். இல்ல வீடு வாங்குறது ஒரு லட்சியமா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்தை நோக்கி நீங்க பயணம் பண்ணும்பொழுது தான், அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது வரும். ஸோ ஏன் இத சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே வந்து உங்களுக்கு கோல்டு பேஸ் பண்ணி ப்ராடக்ட் இருக்கு. குளோபல் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராடக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டெட் ப்ராடக்ட் இருக்கு. அது மாதிரி ஈக்விட்டி பேஸ்டு ப்ராடக்ட் இருக்கு. ஹைபிரிட் பேஸ்டு ப்ராடக்ட் இருக்கு. அதுக்குள்ளேயே நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. இது வந்து எதுக்கு எந்த முதலீடு அப்படிங்கிறது வந்து ஒரு நிதி ஆலோசகர் தான் வந்து சொல்ல முடியும். நீங்க வந்து அத முதல்ல உங்களோட இலக்கை நிர்ணயித்து, அதுக்குண்டான கால நிர்ணயம். என்னோட இலக்கு வந்து குழந்தைகளோட படிப்பு செலவு அப்படின்னு சொன்னால், எவ்வளவு வருடம் கழித்து வந்து அந்த முதலீடு வந்து உங்களுக்கு தேவையா இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிஸ்க் எடுக்கும் தன்மை. நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம்? இன்னைக்கு எல்லாருமே வந்து ரிஸ்க்க வந்து நான் அதிகமா எடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மார்க்கெட் வந்து ஒரு 10% இறங்கினாலே, அவங்களோட உண்மையான தன்மை வந்து வெளிப்படுது. ஏன்னா ஒரு 10% மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுனாலே, அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் முதலீடு வந்து எங்கேயோ போயிருச்சு. அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 சிந்தனை வந்து எல்லாருக்குமே இருக்கு. அந்த பிஹேவியர் எல்லாமே வந்து மாறணும். ஏன்னா, ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது, நடுவுல வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான மாற்றங்களும் நிகழலாம். ஆனால், அந்த இலக்கு அப்படிங்கிறத நிர்ணயித்து பயணம் செய்யும் பொழுது, அந்த மாற்றங்களை எல்லாம் தாண்டி, அந்த இலக்க வந்து நம்மளால அடைய முடியுமா? அப்படிங்கிறது தான் வந்து நம்ம யோசிக்கணும். ஸோ அப்படி யோசிக்கும் பொழுது தான், எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும், அந்த ப்ராடக்ட் வந்து அந்த ப்ராடக்ட்ல நீங்க வந்து பயணம் செஞ்சீங்கன்னா, அந்த இலக்கை நோக்கி அடையறதுக்கு வந்து உங்களுக்கு உண்டான வழி வந்து ஈஸியா இருக்கும்.